அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சொல்ல கற்பது தமிழிலிருந்து. இப்ப நம்ம ஒவ்வொரு வகையிலான துறையிலான ஆளுமைகள் பார்த்து வருகின்றோம். கவிதை, நாடகம், இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலான ஆளுமைகள் பார்த்து வருகின்றோம். இந்த பதிவில் பார்த்தோம்னா உரைநடையினுடைய வளர்ச்சிக்காக உதவிய ஆளுமைகள் யார் யார், அது குறித்த மாதிரி வினாத்தாள் ஒன்றுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உரைநடையின் முன்னோடியாக கருதப்படுபவர் யார்? சரியான விடை வீரமா முனிவர். தரங்கம்பாடியில் முதலாவது அச்சுப்புறத்தை நிறுவியவர் யார்? சீகன் பால்கு. உரைநடை வளர்ச்சியில் பங்காற்றிய மதுரை தமிழ் சங்கத்தின் இதழின் பெயர் என்ன? சரியான விடை செந்தமிழ். தொழிற்சங்க முன்னோடி, இதழியல் முன்னோடி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை திருவிக்கா ஆவார். திருவி கல்யாண சுந்தரனார். தனித்தமிழ் இயக்கத்தின் இரு பெரும் முன்னோடி தலைவர்கள் என்று போற்றப்பெறுபவர்கள் யார் யார்? பரிதிமார் கலைஞர் மற்றும் மறைமலை அணிகள். ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் ப்ரோஸ் என்னும் தமிழ் உரைநடை குறித்த ஆங்கில நூலை எழுதியவர் யார்? சரியான விடை வாசு செங்கல்வராய பிள்ளை. அதாவது தமிழ் உரைநடை குறித்து ஆங்கில வடிவத்தில் எழுதிய நூல் இந்த நூல். சரிங்களா? தமிழ் மலை மரமலை அணிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? இளங்குமரன் அவர்கள். உமாபதி குரு பிரகாசம் பிரஸ் என்னும் அச்சகத்தை தொடங்கி நடத்தியவர் யார்? சரியான விடை தெரிவிக்கா ஆவார். அடுத்த வினா பொறுத்துக்க. சரிங்களா? டி கே சிதம்பரம் முதலியார், ராபி சேதுப்பிள்ளை, மயிலத்தின் வேங்கடசாமி, ஞான் தேவநேய பாவாணர். இந்த பக்கம் தென்தமிழும் கொடுந்தமிழும், அற்புத ரசம், பழந்தமிழ் ஆட்சி, பௌத்தமும் தமிழும். அதாவது இந்த பக்கம் இருப்பவர்கள் ஆளுமைகள், அவர்கள் எழுதிய நூல்கள் வலப்பக்கம். இப்ப சரியான விடையினை பொருத்துவோம். டி கே சிதம்பரம் முதலியார். சரியான விடை அற்புத ரசம் 1. ராபி சேதுப்பிள்ளை தென்தமிழும் கொடுந்தமிழும். மயிலசீனி வேங்கடசாமி பௌத்தமும் தமிழும். தேவநேய பாவாணர் பழந்தமிழ் ஆட்சி. அவர் 4. ஆக விடையானது 2, 1, 4, 3 என்று அமைகின்றது. விடையினை பொறுத்துவோம். டி கே சிதம்பரம் முதலியார் அற்புத ரசம், ராபி சேதுப்பிள்ளை தென்தமிழும் கொடுந்தமிழும், மயிலத்தினி வேங்கடசாமி பௌத்தமும் தமிழும், தேவநேய பாவாணர் பழந்தமிழ் ஆட்சி. சரிங்களா? அடுத்து திருவிக்காவின் வரலாற்றை எழுதியவர் யார்? சக்திதாசன் சுப்பிரமணியன். ஒரு பித்தனி சுயசரியம் என்னும் தன் வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியவர் யார்? சரியான விடை டி கே சுப்பிரமணிய முதலியார். அடுத்து பொறுத்துக்க. கதிரவேல் பிள்ளை, மயிலை தனிதாசலம் முதலியார், தேவப்பிரகாசம் பண்டிதர், டேவிட் தேவதாஸ். இந்த பக்கம் கம்பராமாயணம், வெள்ளி பாரதம், ஆங்கிலம், தமிழ் மற்றும் சைவ நூல்கள். இதெல்லாம் என்னம்மா? அதாவது திருவிக்கா அவர்கள் யார் யாரிடம் எதனை கற்றுக்கொண்டார், ஆசிரியர் பெயரும் அவர் கற்றுக்கொண்ட பாடங்களும் என்னென்ன அப்படின்னு. சரிங்களா? இப்ப விடையினை பார்ப்போம். கதிரவேல் பிள்ளை தமிழ் 1. அடுத்து மயிலை தனிகாசலம் முதலியார் சைவ நூல்கள், அவர் 2. அது தேவப்பிரகாசம் பண்டிதர் கம்பராமாயணம் வெள்ளி பாரதம், அவர் 3. டேவிட் தேவதாஸ் ஆங்கிலம், அவர் 4. சரிங்களா? அப்ப விடையானது 3, 4, 1, 2 என்று அமைகின்றது. அதாவது திருவிக்கா அவர்கள் இவர்களிடம் இந்த பகுதிகளை எல்லாம் படித்தார் அப்படிங்கிறது தான் இங்க கேட்கப்பட்ட வினா. சரிங்களா? இப்ப விடையினை பொறுத்துவோம். கதிரவேல் பிள்ளை தமிழ், மயிலை தனிகாசலம் முதலியார் சைவ நூல்கள், தேவப்பிரகாசம் பண்டிதர் கம்பராமாயணம் வெள்ளி பாரதம், டேவிட் தேவதாஸ் அவர்களிடம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டார். சரிங்களா? எளிதில் ஈர்க்கும் தன்மை கொண்ட சிறுகதை, புதினம் ஆகிய இலக்கிய வகைமைகளின் உரைநடை எதன்பாற்படும்? சரியான விடை எடுத்துரை உரைநடை. சமரச சன்மார்க்க போதமும் திறமும், பத்திரகிரியார் புலம்படும் விருத்தி உரையும் முதலான நூல்களை எழுதிய தமிழ் அறிஞர் யார்? சரியான விடை தெரிவிக்க ஆவார்.
அம்பன் புழுகும் வால்மீகி உண்மையும் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் பாவேர் மாணிக்க நாயக்கர். சரிங்களா? இப்ப அடுத்த ஒரு பொறுத்துக்கா, சைவ சித்தாந்த மகா சமாசம், பட்டத்தொட்டி, ஜோதி. இந்த பக்கம் மரநிலை அடிகள், சிதம்பரம் முதலியார், வே சாமிநாத சர்மா. விடையினை பொறுத்தோம். சைவ சித்தாந்த மகா சமாசம், மரநிலை அடிகள் 1, பட்டத்தொட்டி சிதம்பரம் முதலியார் 2, ஜோதி வே சாமிநாத சர்மா அவர் 3. அப்ப விடையானது 1, 2, 3 என்று நேராகவே அமைகின்றது. சரிங்களா? சைவ சித்தாந்த மகா சமாசம், மரநிலை அடிகள், பட்டத்தொட்டி சிதம்பரம் முதலியார், ஜோதி வே சாமிநாத சர்மா. சரிங்களா? அடுத்த வினாப்பா, போர்த்துகல். தமிழ் புலவர் சரித்திரம், தமிழ் நாட்டவரும் மேல் நாட்டவரும், தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ்நாட்டு நவமணிகள். இந்த இடத்துல இலக்கிய வரலாறுன்னு வரணும். இப்ப இலக்கிய வரலாறு இருக்கு. சரிங்க. இந்த பக்கம் மரபிலை அடிகள், பரஞ்சிமார் கலைஞர், சதாசிவ பண்டாரத்தார், சேது பிள்ளை. சரிங்களா? இந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்கள் யார் யார் என்பதுதான் வினா. தமிழ் புலவர் சரித்திரம், அவர் சேது பிள்ளை 1. தமிழ் நாட்டவரும் மேல் நாட்டவரும், மரபிலை அடிகள், அவர் 2. தமிழ் இலக்கிய வரலாறு, சதாசிவ பண்டாரத்தார், அவர் 3. தமிழ்நாட்டு நவமணிகள் எழுதியவர் பரஞ்சிமார் கலைஞர், அவர் 4. அப்ப விடையானது 3, 4, 1, 3, 2 என்று அமைகின்றது. தமிழ் புலவர் சரித்திரம் சேது பிள்ளை, தமிழ் நாட்டவரும் மேல் நாட்டவரும், மரநிலை அடிகள். அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு, அது சதாசிவ பண்டாரத்தார். அடுத்து தமிழ்நாட்டு நவமணிகள், பரஞ்சிமார் கலைஞர். சரிங்களா? ஆனா நம்ம ஒரு கூடுதல் தகவல். இப்ப தமிழ் இலக்கிய வரலாற்றிலே முதலில் எழுதியவர் யார் அப்படின்னாக்கோ கா. சுப்பிரமணிய பிள்ளை. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதாவது தமிழ் பொறுத்த வரைக்கும் அந்த இலக்கிய வரலாறு நூல் நிறைய பேர் எழுதியிருக்கின்றாங்க. ஆனா முதல் எழுதியவர் கா. சுப்பிரமணிய பிள்ளை. சரிங்களா? அடுத்து பல்லாவரம் முனிவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை மரநிலை அடிகள். சைவ சித்தாந்த சங்க மாருதம் என்று அழைக்கப்பட்டவர், அவரும் பார்த்தீங்கன்னா மரநிலை அடிகள். தம் சமயத்து அடையாளங்களை நீக்கி தம் பெற்றோர் உற்றோர் என்று உறவுகளை துறந்து சமூக சீர்திருத்தம், இலக்கியம் முதலானவற்றை தொண்டாற்றியவர் யார்? ராமசாமி ஐயங்கார். பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருந்த குடிமை எடுத்தாரு, நெற்றியில் இருக்கின்ற அவங்க சமய சார்பான சின்னத்தை அழித்தாரு. இறங்கி சமூகத்துல இறங்கி அவர் தொண்டு செஞ்சிருப்பார். தம்முடைய பெற்றோர் உற்றோர் உறவினர் யாரையுமே அவர் இது பண்ணவே இல்லை. அவர்களையெல்லாம் திறந்து அவர் இந்த மாதிரியான தொண்டுகள் செய்தார். அவருக்கு படிக்க நமக்கு பார்த்தீங்கன்னாப்போ நிறைய செய்திகள் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய தொண்டுகளை ஆற்றி இருக்கின்றார். சொக்கலிங்கம் செட்டியார் யாருடைய நூல்களுக்காக பிரபந்த ஜோதி பிரசுராலயம் என்ற பதிப்பகத்தை தொடங்கினார்? ராமசாமி ஐயங்கார். அவருடைய எழுத்துக்கள் நிற்கவே இல்லை, எழுத ஆரம்பிச்சவர் தான். அவருக்காகவே எனக்கு செஞ்சாரு, ஒரு பிரசுரம் தொடங்கி அவர் செட்டியாரு ஒவ்வொரு புத்தகங்களையும் வெளியிடுறார். அவர் வசனத்தில் இனி எனக்கு வேலை இல்லை, கவிதைகளை மட்டும் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று ராமசாமி ஐயங்காரின் மொழிபெயர்ப்புகளை பார்த்து மிகவும் மகிழ்ந்து கூறியவர் யார்? சரியான விடை பாரதியார். இலக்கிய ஆய்வுகள், கல்வெட்டு ஆய்வுகள், மீண்டும் இலக்கிய ஆய்வுகள் என்று தம் வாழ்நாள் முழுவதும் ஆய்வுகள் செய்து நூல்கள் எழுதிய தமிழ் அறிஞர் யார்? மயிலத்தினி வேங்கடசாமி. அக்ரகாரத்து அதிசய மனிதர் என்று ராமசாமியை பாராட்டியவர் யார்? அறிஞர் அண்ணா. அப்படித்தான் அவர் என்ன ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருந்தார். அப்போ பாரதியார் வர்றாரு, இருக்கிறாரு. அவர் பக்கத்துல கூப்பிட்டு, என்ன ஓய் அவர் என்ன எழுதிட்டு இருக்காரு, மறைக்கிறாரு அவரு அப்படின்னு எங்க காட்டுமையா அப்படின்னு வாங்கி பாக்குறாரு. பாரதியார் பார்த்தா அவ்வளவு அருமையா அழகா எழுதி இருக்கின்றார். அதை பார்த்துட்டா அவர் என்ன சொல்றாரு, இந்த இதை சொல்றாரு, வசனத்துல இனி எனக்கு வேலை இல்லை, கவிதைகளை மட்டும் நான் கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவருடைய எழுத்துக்கள் இருந்தன. சரிங்களா? பிற அறிஞர்களால் மறுக்கப்பட்டாலும் தமிழ் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் சமண பௌத்த மதங்களின் பங்களிப்புகளை ஆதாரங்களை நிறுவியவர் யார்? சரியான விடை மயிலத்தினி வேங்கடசாமி அவர்கள். சரிங்களா? ஆக இந்த பதிவில் பார்த்தோம்னா நம்ம வினாத்தாள் மட்டும் கிடையாது, நிறைய இந்த உரைநடை வளர்ச்சிக்கான ஆளுமைகள், அவர்கள் செய்த தொண்டுகள் பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல்கள்,
மற்றும் தொண்டுகள் பற்றி நாம் பார்த்தோம். இவர்கள் குறித்த பதிவுகள் தனித்தனியாக நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன. அவற்றை இணைக்கின்றேன், இணைத்து பதிகின்றேன். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.